எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல ஒரு அருமையான கருத்து, அதாவது இயேசு சுவாமி ஒரு உவமையா சொன்ன ஒரு காரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வேதத்துல எந்த பகுதியை தியானிக்கலாம் அப்படின்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்ப இந்த ஊமையை நான் வாசித்து முடிச்சிட்டேன். இந்த ஊமையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு செல்வ சீமான், ஒரு நல்ல ஒரு பணம் படைத்த ஒரு மனிதன், அவன் ஒரு நிலத்துல தான் அவனுடைய வேலைகள், அதாவது அந்த ஐஸ்வர்யம் எப்படி கிடைச்சிருக்கு அவனுக்கு அப்படின்னா, ஒரு நிலத்துல அதனுடைய பலன் அதிகமா இருக்கிறனால அவனுடைய சம்பாத்தியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாயமா இருக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த நிலம் நன்றாய் விளைந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்துல அவன் எதிர்பார்த்ததை விட அந்த விளைச்சல் அதிகமா இருக்கு. அதனால அவனுக்கு கிடைத்த பலன், அதாவது ஐஸ்வர்யம் அதிகமா இருக்கிறது. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? ஐயோ, திடீர்னு இவ்வளவு அவனால கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு விளைச்சல் வந்திருக்கு போல. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், நான் என்ன செய்வேன்? என் தானியங்கள் இவ்வளவு நிறைய எனக்கு விளைச்சல் கிடைச்சிருக்கே, சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே அப்படின்ட்டு சொல்றான். சொல்லிட்டு அவன் என்ன யோசிக்கான் அப்படின்னா, இருக்கிற தன்னுடைய இடத்த, தன்னுடைய களஞ்சியங்களை அதை இடிச்சு இன்னும் பெருசா கட்டி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வைப்பேன், விளைச்சலை சேர்த்து வைப்பேன். அதன் மூலமா அவன் தன்னுடைய மனசாட்சிக்குள்ள, அதாவது தனக்குத்தானே அவன் சொல்லிக்கிறான், அவனுடைய ஆத்துமா கிட்ட அவன் பேசிக்கிறான். அதாவது இது நம்ம லிட்டரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை சிந்திச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த சிந்தனை அவன் எப்படி அவன் பேசுறான் அப்படின்னா, உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அநேக நாள் அநேகம் பொருளை சேர்த்து வச்சிருக்கிறேன், அதனால நீ புசித்து குடித்து இன்பமா இரு, இளைப்பாரி கொண்டிரு, அதாவது ரிலாக்ஸ்டா இரு ஆத்துமாவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சிந்தனை அவன் சிந்தித்து சொல்லிக் கொண்டான் அப்படின்னு இருக்குது. அந்த சிந்தனை வந்த உடனே தேவன் அந்த ஐஸ்வர்யான பார்த்து என்ன சொல்றாராம், உன் ஆத்துமா முதல்ல மதிகேடனே அப்படிதான் சொல்றாரு. ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து, உன் ஆத்மா உன்னிடத்துல இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, நீ இவ்வளவு சேகரிச்சதெல்லாம் யாருக்கு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி. இது அதிகமா சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா பிளான் பண்ணி அது இதுன்ட்டு ஃபியூச்சருக்கு எல்லாம் சேகரிச்சு வச்சு அவன் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய அந்த டைம்ல அந்த இரவிலே அவனுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா, ஒருவேளை அவன் மரணத்துக்கு நேரா மரணித்து போனால் அவன் சேகரிச்சதெல்லாம் யாருக்கு அப்படின்னு தேவன் கேக்குறாரு. இது ஒரு எவ்வளவு ஒரு ஆழமா சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் அப்படின்னு அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ஏசப்பா ஊமையா சொல்றாரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறது தான் நம்ம வாஞ்சிக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனா அது எப்படி? கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல நம்ம ஈடுபடணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் ரெண்டாவது தான். ஏன்னா ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நல்ல ஒரு பிசினஸோ இல்ல நம்ம வேலை செஞ்சு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த அந்த நம்ம செய்யற அந்த பிரயாசங்கள், நம்ம படுகிற பிரயாசங்கள், நம்ம போடுற ஒர்க், ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் அந்த மூலமா நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதுவும் நீங்க இன்னொரு விஷயத்துல பிரசங்கியில சாலமோன் ராஜா அழகா சொல்லியிருப்பாரு,
என்னதான் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது அடுத்த ஸ்டெப்பா. அதாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது ஒரு ஸ்டெப்பு. அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம அனுபவிக்கிறது, அந்த பிரயாசத்தை நம்ம அனுபவிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அது அடுத்த ஸ்டெப்பு. இது எவ்வளவு தெளிவா பிரசங்கில சொல்லி இருக்கிறாரு சாலமோன் ராஜா அப்படின்னா, பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ நம்ம சம்பாதிச்சா மட்டும் பத்தாது இல்லையா? அந்த சம்பாதிக்கிறோம், ஒரு பிளான் போடுறோம், அந்த சம்பாதிப்பதன் மூலமா வருகிற ஒரு அவுட்புட் இருக்கு இல்லையா? ஃபைனல் அவுட்புட் என்னது? ஃபைனல் அவுட்புட் நம்ம ஒரு ரிலாக்ஸா இருக்கணும், சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி தருகிறது, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது தேவனுடைய அனுக்கிரகம். பாத்தீங்களா? இது எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பைபிள்ல இருக்கு அப்படிங்கறது. அப்போ அந்த செல்வன், அந்த ஐஸ்வர்யவானே எடுத்துக்கோங்களேன், அவன் உண்மைக்குமே அந்த விளைச்சலின் பலனை அவன் எப்படி அனுபவிக்க முடியும்? அவன் அதுக்கேத்த மாதிரி அதனுடைய பிரயாசங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருக்கும்போது அதை அனுபவிக்க முடியும். அந்த ராத்திரியில அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டா அவன் அவ்வளவு தூரம் பண்ண பிரயாசத்துக்கான பிரயோஜனம் என்ன? அப்போ அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யவான் அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. சரிங்களா? அப்போ ஒரு நம்ம பணம் தான், நம்ம சம்பாதிக்கிற பணம் தான். அது யார் மூலமா வருது? ஆண்டவர் மூலமா வருது. அந்த பணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் வைக்கிறதுக்கே கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? இது முதல் பாயிண்ட். அப்போ நம்ம ஒவ்வொரு ஒருவேளை நம்ம மாத சம்பளக்காரங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அன்றாட ஒரு டெய்லி வேஜஸ் வாங்குற ஒரு வேலையா கூட இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியங்களை நம்ம ஒரு கைத்தொழில் பண்றவங்களா, என்ன காரியமா இருந்தாலும் அந்த தொழிலை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த பலன், அந்த சம்பளமோ இல்ல ஐஸ்வர்யமோ ஒரு விளைச்சலோ என்ன ஒரு பலனா இருந்தாலும் கர்த்தாவே இதை அனுபவிக்கிறதற்கு என்னுடைய பிரயாசத்திலே நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எனக்கு இதன் மேல் அதிகாரம் கொடுப்பதற்காக நன்றி அப்படின்னு நம்ம அந்த ஒரு வசனத்தை நம்ம சொல்லணும். சரிங்களா? அது கர்த்தருடைய அனுக்கிரகம். எனக்கு நீர் பாராட்டின அந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த சம்பாத்தியத்தை எனக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு பலன் கொடுத்ததற்காக நன்றி. இதுல நான் மகிழ்ச்சியா இருப்பதற்காக நன்றி அப்படின்னு நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் கூட, நம்மளுடைய ஐஸ்வர்யத்தையும் கூட, பொருட்களையும் கூட கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறும்பொழுது நம்ம இயல்பா இருக்கிற அந்த மகிழ்ச்சியை விட பயங்கரமான மகிழ்ச்சி இருக்கும். அந்த பிரயாசங்கள்ல நம்ம ஒரு பரிபூர்ண திருப்தி அடையலாம். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இதுல பாக்குறீங்க அப்படின்னா, தன் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இடங்கொள்ளாமல் போக மட்டும் அந்த ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு அந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் இருக்கிற அந்த களஞ்சியத்தை இடிச்சு திரும்ப கட்டி அதை சேர்த்து வைக்கணுங்கிற அளவுக்கு அவன் பிளான் போடுறான். அப்போ கர்த்தர் இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. சரிங்களா? நம்மளுடைய தேவைக்கு அந்தந்த தேவைக்கு கர்த்தர் நமக்கு அன்றன்றைக்கு நமக்கு கிருபை செய்கிறவரா இருக்கிறார். சரிங்களா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது அன்னன்னைக்கு தேவையான மன்னாவை எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு தான் ஆண்டவர் கட்டளையிட்டு இருப்பாரு. அதையும் மீறி ஒரு சில ஆட்கள் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சா அடுத்த நாள் அது என்ன ஆயிருமா, அது நாற்றம் எடுத்து பூச்சி அரிச்சு வேஸ்டா தான் போகுமா. அப்படிதான் இந்த வனாந்திரத்தில் நடந்த அந்த ஜனங்களுடைய காரியங்களை நம்ம வாசிக்கும் போது யாத்ராகமத்துல இருக்கும் பார்க்கலாம். அப்போ என்னைக்குமே ஆண்டவர் நம்ம தேவைக்கு ஏத்த ஒரு காரியங்களை வர்ஷிக்கிற ஒரு தேவன். சரிங்களா? அதாவது சேமிப்புங்கிறது வேற. சேமிப்புங்கிறது உங்களால ஒரு அமௌண்ட் கர்த்தர் உங்களுக்கு தராரு, ஒரு சில காரியங்களை நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு யூஸ் பண்றீங்க, அந்த தேவைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுல இருந்து நீங்க எடுத்து வைக்கிறது சேமிப்பு. சரிங்களா? இப்போ அதே இது எக்ஸஸா உங்களுக்கு ஒரு நேரம் வருது. கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஆசீர்வாதம் தான், அந்த ஆசீர்வாதம் இருக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் உங்களுக்கு எக்ஸஸா கூட ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப இருக்கும் பொழுது நம்மளுடைய தேவைக்கு
அதிகமாக நம்ம மேலும் மேலும் சேர்த்து வைக்கணும், சேகரிச்சு வைக்கணும், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோல்டு மேல கோல்டு வாங்கணும், லேண்டு மேல லேண்டு வாங்கணும், வீடு மேல வீடு, கார் மேல கார், அந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்து நம்ம வெளியே வந்துடணும். கர்த்தர் அதை தான் நம்ம பாக்குறாரு. ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில இவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை ஐஸ்வர்யத்தை என் பிள்ளைக்கு நான் தாரேன், அந்த அவளுடைய சூழ்நிலை இல்ல, அந்த மனுஷனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, அவனுடைய சிந்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கறதுதான் கர்த்தர் உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தரை நம்ம முதலாவது வைக்கணும். தேவைக்கு ஏற்ப நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு. அந்த மீதம் உள்ளத நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கிறத, அதுதான் நான் சொல்ல வரேன், எக்ஸஸா இருக்கிறத எங்கேயாவது தூக்கி ஸ்டோர் பண்ணணும், எங்கேயாவது தூக்கி சேவிச்சு வைக்கணும், இல்ல இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் மேல இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. முடியாத ஒரு சிலருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்களேன். இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க, இல்லைன்னா ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி, நீங்களே நேரடியா ஹெல்ப் பண்ணி பாருங்களேன், டைரக்ட் ஹெல்ப் பண்ணி பாருங்களேன். அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஆசீர்வாதம் மிக பலமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது இதே கான்செப்ட் இந்த சேகரிக்கிறது, அளவுக்கு அதிகமா சேகரிக்கிறது பிரசங்கி 5வது அதிகாரத்திலையும் 13வது வசனத்துல பாருங்களேன். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. இதுவும் சாலமோன் ராஜா அந்த ஞானிதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு கொடிய தீங்கு. என்னன்னா, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே, யார்கிட்ட அந்த ஐஸ்வர்யம் இருக்குதோ கேடுண்டாகும்படி தான் சேகரித்தே வைக்கப்படுதான். ஒரு இடத்துல போய் பதுக்கப்படுதோ இல்ல. இது இங்கிலீஷ் பைபிள்ல என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஹோடட் HOARD, ஹோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டோர் சம்திங். ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறது, அதாவது ஹைட் அவே, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சேகரிக்கிறேன், கலெக்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அது எதுக்கு ஒரு மனுஷன்ட்ட இருக்குதான், கேடுண்டாகும்படி தான் இருக்கவே செய்யலாம். அடுத்த 14வது வசனத்துல பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. விக்கினம் அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பாராத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மிஸ்ஃபார்ச்சூன். சரிங்களா? எதிர்பாராத வரக்கூடிய ஒரு சூழல், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு லாஸ். நம்ம அந்த இடத்துல எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு லாஸ். அப்போ இந்த மாதிரியான ஒரு திடீர் சம்பவங்கள், ஒரு திடீர்னு வருகிற ஒரு சரிவுகள், ஒரு சறுக்கல்கள், இந்த விக்கினத்தினால அழிந்தே போகிறது அப்படின்னு போட்டு, அழிந்து போகிறது அப்படிங்கிற போது நம்ம கையில எதுவுமே அது இல்லாம, ஒன்றுமில்லாமல் அது அந்த ஐஸ்வர்யம் இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு அது ஒன்றுமில்லாமல் ஆகிறது, அழிந்து போகிறது. அது எப்படின்னா, அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கூட அந்த பிள்ளைகள் கூட அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு விக்னத்தினால அழிந்து போகிறதாம். யாருக்கு? அந்த ஐஸ்வர்யத்தை உடையவர்களுக்கு, கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறவர்களுக்கு. சரிங்களா? அதனால இந்த உவமையில இருந்து கூட நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுனா அதனுடைய முடிவு அழிவுதான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். சரிங்களா? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் அப்படிங்கறது அந்த லூக்கா 12 அதிகாரத்திலே கீழே இருக்கும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்கன்னு ஏசப்பா சொல்லியிருப்பாரு. நாளை தினத்தை குறித்து நீங்க கவலையே பட வேண்டாம். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எங்க போவோம், என்ன செய்வோம், இந்த சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுவோம், எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. அன்றன்றைக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு போஷிப்பார், கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு வசனங்களை கூட நம்ம பார்த்திருப்போம். அதிகமா நம்ம ஃபியூச்சருக்காக பிளான் பண்றது, அதுக்காக நம்ம போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அது எல்லாமே அது ஒரு தேவையில்லாத ஒரு காரியம்தான். சரிங்களா? இந்த வசனங்களை கூட நீங்க மீண்டும் ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறதுக்கு தான் நம்ம நாடனும் பிரயாசப்படணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஒரு சம்பாத்தியம் நமக்கு வருது அப்படின்னா
அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரக்கூடிய ஒரு சம்பாத்தியமா இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.